இந்த பாவப்பட்ட நம்பிக்கைக்காக தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு தடவை நீங்க பிரசன்னம் போட்டு பாருங்க. திரும்ப நான் சொன்னதையே திருப்பி சொல்ல விரும்பல. எல்லாத்தையும் விட மனுஷனோட நம்பிக்கை பிரதானப்பட்ட காரியம். உண்மையோ பொய்யோ ஓ நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. திருப்போரூர் தாண்டி செம்பாக்கன் ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒரு பழைய பகவதி அம்பலம் கோவில் இருக்கு. சுவாமி, பிரகாரம் இல்லாத செறிய அம்பலம். அங்க போய் நீங்க அவளுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். இப்ப அது முத்துமாரி அம்மன், அந்த தேவி மகிஷாசுர மர்தினி. அவளுக்கு யமனை ஜெயிக்கணும் பலம் இருக்கு. அங்க போய் ஓ மகன் பேரால ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க சுவாமி. சந்தன காப்பு செஞ்சு மஞ்சள் தண்ணியில அபிஷேகம் பண்ணணும். என் மகன் கிடைச்சிருவானா சாமி? வேண்டாம், என்னிடத்து കൂടുതൽ ഒന്നും ചോദിക്കണ്ട. നിന്നോട് പോസിറ്റീവായി പറയാൻ എന്റെ അടുത്ത് ഒന്നുമില്ല. ഓ നമ്പിക്കയ്ക്കാக தான் ഇത് செய்ய சொன்னேன். தேவிய நம்பு. എന്റെ വാക്ക് കാട്ടിലും ദേവിയുടെ അനുഗ്രഹം വലുത്. അത് മാത്രമേ എനിക്കിപ്പോ പറയാൻ പറ്റുള്ളൂ. ഇപ്പൊ നീ പോയിക്കോ. വരസാമി വാമ്മ. இந்த பிளான் சூப்பர். ராணி வராங்க.
வரா வரா வரா. மேடம் எல்லாம் ரெடி மேடம். ம் சரி, நீ போய் சுவிட்ச் போர்டு கிட்ட ரெடி ஆயிரு. சரிங்க மேடம். அவ குளத்துல இறங்கின உடனே நான் சிக்னல் தரேன், நீ ஆன் பண்ணிடு. ம் ஓகே மேடம். போ. ஏ மாதிரி நீ வேணா கூட போயேன். இல்ல இல்ல, அதெல்லாம் கூட யாரும் போக கூடாது. அந்த பொண்ணு மட்டும்தான் போகணும். நீ போமா. சரி போ புள்ள. காலு கையால கட்டுடா. சாமி, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உலகத்திலேயே ஜீவா சார் தான். இந்த மாதிரி விஷயத்துக்காக விடும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சதை தான் விடணும்னு சாமி சொன்னாரு. நான் எனக்கு பிடிச்ச ஜீவா சாரையே விட்டு கொடுத்துறேன். என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு ஜீவா சாரை எப்படியாவது அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன். ஜீவா சாரை நான் விட்டுடுறேன். அவருக்காக நான் சொந்த கொண்டாட மாட்டேன். அவர் வாழ்க்கையிலேயே நான் தலையிட மாட்டேன். இது சத்தியம். ஐயோ, என்ன கிராணி இப்படி ஆயிடுச்சு? அவளுக்கு எதுவுமே ஆகாம தப்பிச்சிட்டா. இது நல்ல அமாவாசையில பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிளான் பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அங்க விளையாடிட்டு இருந்த அந்த குட்டி பசங்க அந்த வயரை பிடிச்சு இழுத்து கனெக்ஷனை கட் பண்ணி அவளை காப்பாத்திருச்சுங்க. நம்ம பிளான் இவ்ளோ ஈஸியா காலி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல கிராணி. இரு, அவசரப்படாத. அவ இன்னும் தண்ணிக்குள்ள தானே இருக்கா. ஏய், சீக்கிரமா.
டேய் வயிறு விடுங்க தள்ளி போடா டேய் வயிறு விளையாட வேற எதுவும் இல்லையா இது சத்தியம். டேய் போடா போ இது சத்தியம். தாயே இந்தாம்மா இதை பூசிக்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. சரி வாமா. மாப்பிள்ள ஐயோ அந்த பிசாசு தப்பிச்சிருச்சு கிரானி. அப்படியே அந்த கரண்ட் ஷாக்ல மாட்டி கருகி செத்து அப்படியே மிதந்துட்டு இருப்பான்னு பார்த்தா இப்படி ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சே. ச்சே, எப்படி கிரானி இவ லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆகுறா? அப்போ நிஜமாவே இவளுக்கு சாமியோட ஹெல்ப் ஏதாச்சும் இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பசங்க ஒயரை புடுங்காம இருந்திருந்தா இந்நேரம் அவ கருகி செத்து போயிருப்பா. பரவாயில்ல, யூ டோன்ட் கிவ் அப். அடுத்தது குழிக்குள்ள இறங்கிதானே ஆகணும். அந்த குழிதான் அவளுக்கு சவக்குழி. சரி நீ வா போலாம்.
சாரிங்க மேடம், நம்ம பிளான் அந்த பசங்க கெடுத்துட்டானுங்க மேடம். அவள் கரையேறதுக்குள்ளே எப்படியாவது கனெக்ஷன் கொடுத்துடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவள் கரையேறிட்டா மேடம். கரையேறினா என்ன, அவளை அப்படியே தப்பிக்க விட்டுருவனா? அடுத்தது குழிக்குள்ள இறங்குறது தானே. ஆமா கிரானி. குழிக்குள்ள இறங்குனவ மறுபடியும் மேலே ஏறி வரக்கூடாது, அப்படியே மேலே போயிடணும். அது நம்மளால முடியுமா கிரானி? நடக்கிறது நடக்கட்டும், வாங்க நம்ம கிளம்பலாம். என்ன தீபி இப்படி சொல்ற? வேற எப்படி கிரானி சொல்ற? ஜீவா செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நான் என் கையவே கட் பண்ணிக்க போனேன். நீதான் என்ன தடுத்து காப்பாத்துன. என்ன பிரயோஜனம்? இவ சாக மாட்டேங்கிறாளே. அதுக்கு ஏன் கவலைப்படுற? நான் தான் சொல்றேன்ல, அந்த குழிக்குள்ள இறங்குறவ மறுபடியும் மேல வரவே மாட்டா, ஏறவும் விட மாட்டேன். இப்படிதான் கிரானி நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவ வச்சிருந்த சேலையில தீ பிடிக்க வச்சு அபசகுணம்னு சொல்லி நிறுத்த பார்த்தோம், முடியல. பதிலுக்கு அம்மனுக்குன்னு வச்சிருந்த புடவையே அவளுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. தண்ணியில கரண்ட் ஷாக் கொடுத்து சாகடிக்க பார்த்தோம், அதுல நாமளே ஷாக் அடிச்சு சாக பார்த்தோம். இதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும்? அவசரப்படாதே தீபி. கடைசியா அந்த கார்ல போனவங்க 3 பேரு. ஜீவா, அவன் டிரைவரு, அந்த காரை கடத்தின நம்ம ஆளு. ஆனா போலீஸ் ரிப்போர்ட் படி காருக்குள்ள எரிஞ்சு போனவங்க 2 பேரு. அப்போ காருக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் தப்பிச்சிட்டாங்க. அது ஏன் ஜீவாவா இருக்க கூடாது? நான் உனக்கு படிச்சு சொல்லிட்டேன், ஜீவா உயிரோட வருவான்னு நம்புவோம். அப்படி அவன் வரும்போது இந்த வெள்ளைக்கோழி உயிரோடவே இருக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன நம்பு. ஆ, நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நடக்கும். அவ குழிக்குள்ள போனதும் அதுக்குள்ள விஷவாயுவை ஏத்துறோம். அதுல அவ மூச்சு திணறி அப்படியே செத்து போயிடுவான். முடியுமா கிரானி? முடியும். குழிக்குள்ள இருந்து தூக்கும் போதே அவ பொணமாதான் இருப்பா. போதுமா? ஏன் பூவு, அந்த குளத்துல முழுகும்போது ஏதாவது உனக்கு பிடிச்சது விடணும்னு சாமியார் சொன்னாரே, நீ எதை விடுறேன்னு வேண்டிக்கிட்ட புள்ள? வேண்டதுல வெளியில சொல்ல முடியுமா புள்ள? இல்ல, படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும்னு தான் உன்னோட ரொம்ப நாள் கனவு. ஜீவா சாரே போதும், படிப்பெல்லாம் எதுக்குன்னு அதை விடுறதா வேண்டிக்கிட்டியோன்னு ஒரு ஆதங்கத்துல கேட்டுட்டேன் புள்ள. படிப்பு என்ன படிப்பு? ஜீவா சாரிக்காக நான் என் உயிரையே விடுவேன் புள்ள. அதெல்லாம் சரிதான் பூவு, இருந்தாலும் ஜீவ சமாதிங்கிறதெல்லாம் வேணாம். அதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமாகுமா? கொஞ்சம் யோசி. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க போறதில்ல. வா. நான் வரல. நீ குழிக்குள்ள போய் ஜீவ சமாதி ஆகிறத அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல பூவு. நான் போய் அந்த மலை அம்மனை கும்பிட்டுட்டு வரேன். தயவு செஞ்சு வற்புறுத்தாத.